80 வயசான ஒரு கிழவர். ஆனா அவர் பார்த்த வேலை இளைஞர் வேலை மாதிரி பார்த்துருக்காரு. 3 பொண்ணுங்க சேர்ந்து 10 கோடி ரூபாய் ஏமாத்தி இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தள்ளாத காலத்துல இளம் பெண்களிடம் விழுந்து வலிக்கு விழுந்துடுறாரு. இப்போ வலிக்கு விழுந்த பிறகு அவருக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. நீங்க மேட்ரிமோனியில் 10 கோடி சொல்றீங்க, அரசே விழுந்து விடுகிறது. அமெரிக்க செனட்டர்களே விழுந்து விடுகிறான். யார் இல்லை? பெண்கள்ல. பலவீனமான நபர்களை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாலியல் இச்சைக்காக பல கோடி இழந்த பல வரலாறு, பல நாடுகளை இழந்த வரலாறு இருக்கு. நீங்கள் எந்த விதமான ஆயுதமும் எந்த விதமான யுத்தமும் செய்யாமல் கிரேக்க சாம்ராஜ்யம் கிளியோபாட்ராவிட விழுந்து விட்டது. அந்த நாட்டு ராஜாக்களும் சரி அரசர்களும் சரி எங்கே வாழ்ந்திருக்கா எங்கே விழுந்திருக்கானா அரண்மனையினுடைய அந்த புறம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. பல அரசியல் அந்த புறத்தை தான் முடிவு பண்ண போகுது. பல தலைவர்கள் நடிகைகள் வீட்டில் தான் அரசியலே முடிவு பண்ணணும். சரி, இந்த மாதிரியான வயதானவர்களை பெண்கள் பின்தொடர்றதுக்கான காரணம் பணம் மட்டும்தானா? கவர்ந்து விட முடியும் என்று விரும்புகிற பெண்கள் நினைத்தால் எனவே பல சாம்ராஜ்யங்களில் சரிஞ்சு போயிருக்கு. வணக்கம். பெண்ணை வியாபாரப்படுத்துகிற தொழிலாக இந்த மேட்ரிமோனி ஆப்புகளும் சரி, இப்போ நிறைய டேட்டிங் ஆப்ஸும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 80 வயசான ஒரு கிழவர். ஆனால் அவர் பார்த்த வேலை இளைஞர் வேலை மாதிரி பார்த்துருக்காரு. 3 பொண்ணுங்க சேர்ந்து 10 கோடி ரூபாய் ஏமாத்தி இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இல்லைங்க, அது அவருக்கு பாலியல் இச்சை தீர்த்து கொள்வதற்கு அவருக்கு வழி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தள்ளாத காலத்தில் இளம் பெண்களிடம் வலிக்கு விழுந்துடுறாரு. இப்போ வலிக்கு விழுந்த பிறகு அவருக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. பணம் ஒரு பொருட்டே அல்ல. பெண்களுக்கு பணம் தான் பொருட்டு. அப்போ நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு நான் அவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அமெரிக்கா ஒரு நவீன ரக போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் 3 பெண்கள் ஒரு கிழவங்கிட்ட 10 கோடி அடிச்சிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, செனட்டர்கள் மத்தியில், அமெரிக்க செனட்டர் இருக்காங்கல்ல, ஆமாம், அவர்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை உருவாக்கணும். அப்போ இந்த செனட்டர்களை பாகிஸ்தானை சேர்ந்த நீங்கள் இளம் பெண்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் பழகிறதுக்கு. பழகிய அது எங்கே போகும், பெட்ரூம் வரைக்கும் போகும். போன பிறகு பல செனட்டர்கள் பாகிஸ்தானுக்கு இந்த இராணுவ விமானத்தை விற்பதில் தவறு இல்லைன்னு பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பித்து செனட்டர்கள் பூரா அந்த விமானத்தை விற்பதற்கு ஒப்பந்தங்களை போடுவதற்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தோடு யார் தயாராகிட்டா? அமெரிக்கா தயாராகிடுச்சு. செனட்டர்கள் சொன்னால் யார்? இந்தியாவில் ஒரு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா சட்டமாயிரும். இங்கே 234 பேரில் தமிழ்நாடு சட்டசபையில் 118 பேர் சொன்னால் அதுக்கு சட்டமாயிரும். சிஐஏ உடனே முடிச்சுக்கிட்டான். என்னடா நடக்குது, அங்கே கொடுத்தா அவன் உங்களின் பண்ணிடுவானா? யார்? பாகிஸ்தான். இந்தியா இருக்குது பக்கத்தில், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்குது, இப்படி சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. இவனுக்கு கொடுத்தோம்னா இது அரபு நாடுகளுக்கு போயிடும், தனக்கு எதிராக வந்துடும். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உலகங்கள் இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிடும். தன்னுடைய விமானத்தை வச்ச இதை ரத்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், இவர்கள் எப்படி இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறான்னு அவசிய என்ன பண்ணுவான், ஊடுருவி பார்த்தா எல்லா பக்கமும் அழகான பாகிஸ்தான் பெண்கள் அப்படியே வெண்ணெயிலே செய்யப்பட்டவர்களாக இருப்பாங்க. இதில் வெண்ணெய் ரோஜா பூவை அரைச்சி செஞ்சு அப்படி இருப்பாங்க. அது மாதிரி அப்பா இதை பூரா அவன் அந்த தொடர்புகளை துண்டிக்கிறான். துண்டித்த பிறகு தான் அந்த MiG-18 நினைக்கிற ஏதோ ஒரு விமானம், அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இது இப்படி தான். நீங்கள் மேட்ரிமோனியில் 10 கோடி சொல்கிறீங்க, அரசே விழுந்து விடுகிறது. எது? அரசே அமெரிக்க செனட்டர்களே விழுந்து விடுகிறான். யார் இல்லை? பெண்கள்ல. அப்போ இது உலகம் பூரா நடக்குது. இதை பலவீனமான நபர்களை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாலியல் இச்சைக்காக பல கோடி இழந்த பல வரலாறு, பல நாடுகளை இழந்த வரலாறு இருக்குது. நீங்கள் எந்த விதமான
ஆயுதம் எந்த விதமான யுத்தமும் செய்யாமல் கிரேக்க சாம்ராஜ்யம் கிளியோபாட்ராவிட விழுந்து விட்டது. 1,00,000 ஆயுதங்களோட 1,00,000 வீரர்கள் படை எடுத்து நிற்கிறான். ஆனால் கிளியோபாட்ராவினுடைய அழகில் கிரேக்க நாட்டில் ஜூலியஸ் சீசர் வீழ்ந்து விட்டார். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் ஒரு சாம்ராஜ்யமே எங்கே வீழ்ந்தது? கிளியோபாட்ராட்ட ஜூலியஸ் சீசர் வீழ்ந்து விட்டார். யுத்தம் இல்லை, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு எதில் விழுந்துட்டான்? அழகில் வீழ்ந்து விட்டான். இதுதான் உலக வரலாறு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் விற்பனை பொருளாகவும் ஆணோட சபலமும் தான் இதுக்கான காரணமா சார்? உலகம் பூராமே முதல் உலக யுத்தத்துக்கு காரணமே இந்த பாலியல் தான். முதல் உலக யுத்தம் வருவதற்கு ஆஸ்திரேலியா அரசன் போய் ஒரு பக்கம் தங்கியிருக்கான். அங்கே அவளை ஒருத்தன் எடுத்துகிட்டு போவார். அதுதானே சண்டை. அரசியை எவன்டா திடீர் களவு எடுத்துகிட்டு போயிட்டான், அவனை படை எடுத்துகிட்டு போடான்னா இவன் அவங்க கூட சேர்ந்தான். சாரி, முதல் உலக யுத்தமே வந்து போச்சு. 2வது உலக யுத்தத்துக்கு முன்பு அதுதான் முதல் உலக யுத்தம். எதுக்கு? பாலியல் சண்டை தான். இப்படி பல வரலாறுகளை தேடி பார்க்கிற பொழுது எங்கே அந்த நாட்டு ராஜாக்களும் சரி அரசர்களும் சரி எங்கே வாழ்ந்திருக்கான், எங்கே விழுந்திருக்கானா, எல்லாம் எங்கே? அந்த புறத்தில். அரண்மனையினுடைய அந்த புறம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. பல அரசியல் அந்த புறத்தை தான் முடிவு பண்ண போகுது. பல தலைவர்கள் நடிகைகள் வீட்டில் தான் அரசியலே முடிவு பண்ணுறோம். இதுதான் அரசியல். நீங்கள் அரசியல் தலைவருடைய கிசு என்ன? அப்போ அந்த நடிகையோடு இவருக்கு தொடர்பு இருக்குப்பா, இவருக்கு அந்த நடிகையோட இதான் மக்கள் எதை பார்க்குறான்? பத்திரிக்கை அச்சு ஊடகத்தில் அதான் போட்டுவான். இப்போ ஏதோ நெட்டில் தொடர்பாம எங்கே தலைவர் எங்கே போனார்? நம்ம தலைவர் ராத்திரி 12 மணிக்கு எங்கே போனார்? பேட்டியில் உட்கார்ந்தாலும் அதுதான் கேட்குறான். நம்ம முக்தார் அதுதான் கேட்குறாரு. ஏங்க இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. உலக அரசியலே இப்படி தான் இருக்குது. உலக அரசியல் இப்படி தான் இருக்குது. எவ்வளவோ கேள்வி இருக்கும்போது முக்தார் என்ன கேட்பா, ஏங்க இந்த நடிகையோட உங்களை தொடர்பா? ஏண்டா நாட்டு மக்கள் அதையா விரும்புகிறான்? அதை தானே விரும்புகிறாங்க. நீங்களே அதை தானே சொல்கிறீங்க, அதை தானே கிளிக் பண்ணி பார்க்குறாங்கிறீங்க. சரி, ஓ, இந்த மாதிரியான வயதானவர்களை பெண்கள் பின்தொடர்றதுக்கான காரணம் பணம் மட்டும்தானா? வேற என்ன இருக்கு? நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கண்டிராத கோடிகள் குட்டி கிடக்கு. அந்த வயதான முதியவருடைய பாலியல் இச்சைக்காக பல கோடி பணத்தை கவர்ந்து விட முடியும் என்று விரும்புகிற பெண்கள் நினைத்தால் பல சாம்ராஜ்யங்களில் சரிஞ்சு போயிருக்கு. அதே போல் கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசர் கதையை சொன்னானே, அதே போல தான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளத்தில் வச்சு பெரியவர்களோ வயசானவர்களோ ஒரு ஆணோட பணத்தை அபகரிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஆண்களே தடுக்கலையா? அப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? இல்லை, இது யார் இல்லை பணம் வச்சிருக்கிறவன இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறத தான் விரும்புகிறான். அவர்களோட சாட்டிங் செய்வதை தான் விரும்புகிறான். இல்லையா, நான் ஒரு காங்கிரஸ் தியாகி, கம்யூனிஸ்ட் போராளி, அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம், போயிட்டு கிளம்பு. ஐயா, நான் துணை நடிகை இந்த 3 படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்தால் உடனே என்ன பண்ணுறாரு? 88 வயசு பெரும் தொழிலதிபர், அங்கே தான் சாட்டிங்கில் இருக்கார். சாட்டிங் முடிச்சு டேட்டிங் எப்போ வச்சுக்கலாங்கிறார். இதுதான் உலகம். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் மனிதன் எதை பற்றி நினைக்கிறான்? பாலியலை பற்றி, செக்ஸை பற்றி நினைக்கிறான். இதுதான் உலகம். அப்போ இந்த உலகத்தில் ஆண் பெண் உறவுகளை தாண்டி வேறு உறவுகளே இல்லை, மனித உறவுகளே இல்லை. எதுக்கு கொலை நடக்குது? எதுக்கு வெட்டு குத்து நடக்குது? எல்லாமே அந்த சாதாரண சிற்றின்பம். அபிராமி 2 குழந்தைகளை நஞ்சை கொடுத்து 10 மாதம் அவதான சுமந்தான், அவதான பால் விட்டுறான், சீராட்டினான். அந்த குழந்தைய நீங்கள் பிறந்தப்பே கொண்டு வந்தால் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பாடுபட்டு வளர்த்த அந்த அபிராமி இந்த கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக, பாலியல் இச்சைக்காக பெத்த குழந்தைய விஷத்தை கொடுத்து கொள்றான்னா அப்போ அவள் சிந்திப்பதே இல்லை. இப்போ பாலியல் சமூக வலைதளங்களில் சந்தை பொருளாக்கப்படுதா சார்? செக்ஸ் புகாதாசம் அதிகமாக விற்கிது, ப்ளூ ஃபிலிம் தான் அதிகமாக ஓடுது, ஆங்கில திரைப்படத்தில் முத்த காட்சி தான் அதிகமாக விரும்பி பார்க்குறான்.
படுக்கையறை காட்சி தான் ரசிகன் விரும்புகிறான். அப்போ இது அவர்கள் விட்டில் பூச்சிகளைப் போல மிக எளிதாக அவர்கள் வீழ்வது எங்கே? இந்த பாலியல் சர்ச்சையில் தான். காரணம் போதிய அறிவில்லாதவருடைய விளைவு தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் பாலியலும் மனிதனுக்கு தேவை தான். அவனை ஏன்னா இனப்பெருக்கம் இல்லாமல் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல, அதுவே வாழ்க்கை இல்லை. இப்போ என்ன நினைக்கிறான்? பாதி பேர் அதாண்டா வாழ்க்கை நினைக்கிறான். மீதி பேர் என்ன நினைக்கிறான்? மாது வாழ்க்கைங்கிறான். மீதி பேர் மது வாழ்க்கைங்கிறான். மீதி பேர் சூது வாழ்க்கைங்கிறான். இதெல்லாம் சாதாரண கருத்துக்களை. நன்றி, வணக்கம்.